தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவைக்கு முந்தின நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிலுவை அப்படிங்கிறது இன்னும் வரலை. ஆனால் 3 விஷயங்களை இன்றைக்கு தேவன் நமக்கு உணர்த்துறாரு. ஒன்று என்ன அப்படின்னா டேபிள், இன்னொன்று டவல், அடுத்தது கார்டன். இந்த 3ஐயும் குறித்து நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். அதில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னு. முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போது இயேசு சீடர்களை அன்பு செய்தார். எப்படி அன்பு செய்தார் அப்படின்னா, அவங்களில் யூதாஸ் அப்படிங்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்கிறான், காட்டி கொடுக்குறான். எனக்கு தெரியும்னு சொல்லி இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். பேதுரு என்ன செய்கிறான்னா, எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதளிக்கிறான். சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் கூட அவர்களை இயேசு கிறிஸ்து அன்பு செய்தார். இது எல்லாவற்றையும் தெரிந்தும் அவர்களை அன்பு செய்தார். அதனால தான் அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்ததுனால அவர் மற்றவங்களை அன்பு செய்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க, உங்களை புரிஞ்சிக்காதவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, இவங்களை எல்லாரையும் உங்களால் அன்பு செய்ய முடியுதா? உங்களை அன்பு செய்கிறவங்களையே நீங்கள் அன்பு செய்கிறதுனால என்ன பயன்? ஆனால் நீங்கள் அன்புள்ளவர்கள் அப்படின்னா எல்லாரையும், உங்களுக்கு துரோகம் செய்தவங்களையும் உங்களால் அன்பு செய்ய முடிஞ்சாதான் நீங்கள் அன்புள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா, உங்களை அன்பு செய்கிறவங்கள மட்டும் நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா அவங்க உங்களை அன்பு செய்கிறாங்க, அதனால் நீங்கள் அவர்களை அன்பு செய்கிறீங்க. அப்போது நீங்கள் எப்படி நான் அன்புள்ளவன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தும் அன்பு செய்தார் அப்படின்னா, அவரை ஏமாற்றினவங்க, அவருக்கு துரோகம் செய்தவங்க எல்லாரையும் அவர் தெரிஞ்சும் அன்பு செஞ்சார். அதுதான் உண்மையான அன்பு. முதலாவதாக யோவான் 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இங்கே கால்களை கழுவ சொல்லுகிறாரு. அப்படின்னா சர்வ உலகத்தை படைத்த தேவன், வானத்தை படைத்து பூமியை படைத்து எல்லா சிருஷ்டிகளையும் உருவாக்கி சர்வத்தையும் படைத்த தேவன் டவல் எடுக்கிறாரு, ஒரு துண்டை எடுக்கிறாரு, குனிகிறாரு, அழுக்கான பாதங்களை கழுவுகிறாரு. ஒரு ராஜா ஒரு வேலைக்காரனை போல கால்களை கழுவுகிறாரு. சிலுவையை தூக்குறதுக்கு முன்னாடி இந்த டவலை எடுத்து சீடர்களுடைய கால்களை கழுவுகிறாரு. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? குடும்பத்தில், வேலை பார்க்குற இடங்களில் நம்மளுடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். நான் அப்படிங்கிற அகந்தை நமக்குள்ளே எவ்வளவு இருக்குது. வேலை பார்க்குற இடங்கள்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு முன்னாடியே சொல்லப்படலை, எனக்கு தெரியாமல் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் இந்த ஈகோவாக தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் ஈகோ. நான் அப்படிங்கிற அகந்தை. எனக்கு தெரியாமல், எனக்கிட்ட சொல்லாமல் இதை எப்படி செய்ய போச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சண்டைக்கு நிற்கும்போது தான் அவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு பொய்யை சொல்லி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. தாழ்மை அப்படிங்கிறது அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த விஷயங்களை நாம் செய்யும்போது நம்மளையும் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், இவள் கிறிஸ்தவள்னு சொல்லி இயேசுவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்.
அடுத்ததாக லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் சரீரம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து மேஜையில் சொன்ன வார்த்தைகள். அதாவது பூஜனத்துக்காக சீடர்கள் இயேசு கிறிஸ்து எல்லாரும் இருக்கும்போது அவர் சொல்லிய வார்த்தைகள். அந்த டேபிளில் அவங்க எல்லாரும் போஜனத்துக்காக உட்காரலை. அவங்க உட்கார்ந்தது காரணம், ஒரு புதிய உடன்படிக்கைக்காக தான் அந்த டேபிளில் அத்தனை பேரும் உட்கார்ந்தாங்க. இயேசு அனௌன்ஸ் பண்ணுறாரு அவருடைய இறப்பை குறித்து. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே அத்தனை பேருக்கும் சொல்லுகிறாரு. யூத கலாச்சாரம் படி அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னு அர்த்தமா. இங்கே கூட இயேசு கிறிஸ்துவின் ஒரு புதிய உடன்படிக்கைக்காக தான் அந்த டேபிள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அனிமல்ஸ், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் டெம்பரவரியாக மனிதர்களுடைய பாவங்களை நீக்கிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்படும் இந்த இரத்தம் நமக்கு நிரந்தரமான பாவ மன்னிப்பை வாங்கி தந்துச்சு. முழுவதுமாக பாவத்தை நம்மளை விட்டு நீக்கி பாவமே இல்லாமல் உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றுறதுக்காக அங்கே அந்த டேபிள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை வழியாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய இரத்தத்தினால், மகா இரக்கத்தினால் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சிலுவையில் நடந்தது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் போடப்பட்டிருக்க மாதிரி நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்துச்சு. எல்லாமே அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நடந்துச்சு. இப்போது நமக்குள்ள எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருக்கானதை நமக்காக தந்தார். பிதாக்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய அதே ஸ்தானத்தை இப்போ நமக்கும் பிதாவுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக முடித்து தந்திருக்கிறாரு. அடுத்ததாக 3வதாக நாம் பார்க்க போகிறது தோட்டம், அதாவது கெத்செமனே தோட்டம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் க்ரஷிங். அதாவது இந்த எண்ணெய் செக்கிலலாம் எண்ணெயை பிழியறதுக்காக அந்த பொருட்களை அழுத்தி பிழிவாங்க இல்லையா, அதுதான் அந்த அர்த்தம் தான் கெத்செமனே அப்படிங்கிற பெயருக்கு. இப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமென். இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய போராட்டத்தை போராடினார். அதாவது அவருடைய சித்தமா இல்லை பிதாவுடைய சித்தமா அப்படிங்கிறதுல அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்து பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்க மாதிரி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. எனக்கு தேவன் இதில் ஒரு அருமையான விஷயத்தை வெளிப்படுத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது சிலுவை பாடு. சாதாரணமான கஷ்டம் இல்லை. உடம்புல இருந்து கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் வெளியில் போகுது. மரண பரியந்தம் சிலுவையில் தொங்க விடப்பட போகிறாரு. 33 வயது வாலிபன் ஆடையே இல்லாமல் சிலுவையில் தொங்க போகிறாரு. அவமானப்படுத்தப்பட போகிறாரு. எல்லாராலையும் கேலி செய்யப்பட போகிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ இரட்சகரானா உன்னையே நீயே ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை கேலி செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. அவருடைய தசைகள் அத்தனையும் பீக்கப்பட போகுது. சாட்டையினால் அடிக்கப்பட போகிறாரு. அவருடைய தலையில் முடி சூட்டப்பட போகுது. இது எல்லாவற்றையும் தெரிந்தவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு.
அமேன், அல்லேலூயா. இது அத்தனையும் தெரிந்து அவருக்கு முன்னாடி இது இருக்குது. இப்போ தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அப்படின்னா இது எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிக்கணும். ஆனால் கீழ்ப்படியலை அப்படின்னா அவர் சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள், இப்போது ஏவாளுக்கு முன்னாடி ஒரு பழம் இருக்குது. தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. அப்போது அவளுக்கு முன்னாடி இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பழம், இச்சையினால் பார்க்க அது அழகாக இருக்குது, கண்டிப்பாக சாப்பிடவும் அழகாக தான் இருக்கும்னு நினச்ச ஒரு ஆசையினால் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து அந்த பழத்தை சாப்பிட்டா. இப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சு. அவள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா மிக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அது நல்லா தெரியும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. தேவன் சகலத்தையும் கீழ்ப்படுத்தியிருந்தார், சகலத்தையும் ஆண்டு கொள்ள ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார். அப்போது தேவனோடு உறவாடி அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கலாம். எப்போ அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா. ஆனால் இயேசு கிறிஸ்து, பிந்திய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது சிலுவை பாடு. இப்போ அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த சிலுவை பாடை அவர் அனுபவிக்கணும். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்களேன், அப்படியே எதிரெதிராக இருக்குது. ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தா சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா இந்த சிலுவை பாடை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இதை நமக்காக ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்ததுனால, அமேன், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முழுவதையும் ஒப்பு கொடுத்தார். அவர் சித்தத்துக்கு அப்படியே அர்ப்பணம் செய்து சிலுவை பாட ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. அவர் தேவனோடு தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாய் நினைக்காம நமக்காக, அமேன், ஹல்லேலூயா, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக அதை தியானித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, வசனங்களுக்காக நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா. நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் செய்த ஒவ்வொரு பரிமாற்றங்களையும் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினால் வருத்தப்படுறாங்க ஏசப்பா. உடல் பிரச்சனை, சரீர பிரச்சனைகள்னால அப்பா, கேன்சர்லேருந்து அப்பா, கர்ப்பப்பை பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் அப்பா, லிவர், ஹார்ட்டு, சிறுநீரக பிரச்சனைகள் அப்பா, எவ்வளவு பணத்தை ஹாஸ்பிட்டலில் கொடுத்து கூட சுகம் கிடைக்காதவர்களாக, சரீர பலவீனத்தில் அப்பா, பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு அப்பா உங்கள் கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய வேதனைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இவர்களுக்காக தானப்பா நோய்களை எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து தீர்த்தீங்கப்பா. உம்முடைய தழும்புகளால் இவர்கள் குணமாகி இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுதேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்கள் அந்த சுகத்தை கொடுங்க ஏசப்பா. சரீர பலவீனங்கள் மாற்றப்படணும்ப்பா. பிசாசின் கிரியைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடாதுப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. அவர்கள் அழும்போது அந்த கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறீங்க, உம்முடைய கணக்கில் இருக்குதுப்பா. நன்றியப்பா. வேதனை தாங்காமல் உறவினர்கள் படுகிற வேதனைகளை பார்க்கும்போது அப்பா இந்த பிள்ளைகளுடைய கண்களில் கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு அழுறாங்க ஏசப்பா. சரீர பலவீனங்களை அப்பா இப்பொழுது மாற்றுங்கப்பா. அமேன். உம்முடைய கண்கள் இந்த பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கட்டும்பா. அவர்கள்
அவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதை நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. சிலுவையில் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்தின இரத்தம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை பார்க்கட்டும் அப்பா. சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்பா, அந்த சிலுவையினால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆமென். இந்த ஜெபம் முடியும் போது இந்த பிள்ளைகள் அப்பா இந்த சுகத்தை உணர்வார்களாகப்பா. நன்றி அப்பா. இந்த காரியம் அப்பா, இந்த சுகம் என் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததுன்னு சொல்லி அத்தனை பேருக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையாக அப்பா இந்த பிள்ளைகளின் வாழ்க்கை மாறட்டும் ஏசப்பா. ஆமென். பொருளாதார பிரச்சனைகள் சரியாகட்டும் ஏசப்பா. ஏன்னா நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நீங்கள் சிலுவையில் தரித்திரரானீங்க ஏசப்பா. ஆமென். அது எங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நாங்கள் ஐஸ்வர்யவனாக மாறி நிறைவேறணும் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தை பேசுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அவமானப்படாமல், கேலி செய்யப்படாமல் அப்பா நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. சிலுவையில் நீங்கள் எதெல்லாம் பரிமாற்றம் செஞ்சீங்களோப்பா அத்தனையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இப்பொழுது நிறைவேற போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. தொடர்ந்து அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.